ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். கிரன்ச்சியான சோகன் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 4 ஸ்பூன் மைதா எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பூனில் இதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் மில்க் பவுடர், ஒரு ஃபுல் கப் சர்க்கரை, 1/4 கப் நெய், ட்ரை நட்ஸு, முந்திரி, பாதாம், வெள்ளரி விதை, கொஞ்சமாக பூசணி விதை எடுத்துருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து கிரீசிங் பண்ணிடுங்க. இப்போ இந்த ட்ரை நட்ஸை இதுல அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி வச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்ல இந்த மைதாவையும் மில்க் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த 1/4 கப் நெய் இதுல சேர்த்துடலாம். இந்த நெய் மெல்ட் ஆகும் போதே இந்த சுகரை இதுல சேர்த்துடலாம். 1 கப் சுகர் சேர்த்துட்டு இந்த ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சுகர் இந்த மாதிரி கிறிஸ்டல் ஆயிடும். அதுக்கப்புறமா தான் கேரமலைஸ் ஆகும். பாருங்க, இந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகுது. இது நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க, இந்த சுகரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்ஸ் பண்ணிருக்கிற 2 மாவையும் சேர்த்து இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணலாம். இது விடாத இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். பாருங்க, அல்வா பதத்துக்கு வந்துச்சு. பாருங்க, இப்போ இத இந்த செட் பண்ணி வச்சிருக்கிற கப்ல மடமடன்னு ஊத்திடணும், இல்லைன்னா இறுகிடும். பாருங்க, இந்த கப்ஸ்ல எல்லாத்தையும் நம்ம ஊத்தி வச்சாச்சு. இப்போ இது நல்லா செட் ஆகணும், அதாவது நல்லா ஆறணும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, இந்த சோகன் அல்வா நல்லா செட் ஆயிட்டு இருக்குது. பாருங்க, இப்படியே பண்ணாவே வந்துடுது. பாருங்க, இவ்வளவு நல்லா செட் ஆயிருக்கு. பாருங்க, கிரன்ச்சியான சோகன் அல்வா ரெடி. இது பெங்காலோட ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷத்தை இந்த ஸ்வீட்டோட முடிக்கலாம். அடுத்த வருஷம் சந்திக்கலாம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.